ஹாய் ஹலோ வணக்கங்க. உங்களோட பேபி ராணிங்க. இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க. என்ன அப்படின்னா, நேற்று ஒரு பொண்ணை எதாச்சியாக பார்த்தேங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் 6 பேருங்கக்கா சிஸ்டர்ஸு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. 6 பேரா அப்படிங்கும்போது, நீங்கள் உங்கள் ஒரு விசேஷம் அப்படின்னாவே நீங்கள் 6 பேரும் உங்களுடைய ஃபேமிலியே போதுமே. என்ன எல்லாருமே கல்யாணம் ஆனவங்க, அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்களாம். நீங்களே இருந்தாவே போதும். எங்கேயாவது போனாலுமே 6 ஃபேமிலி போனீங்கன்னாலுமே ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னேங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லைங்க்கா நாங்கள் அப்படிலாம் போக மாட்டோம். கண்ணுப்பட்டு போயிருங்களாம். 6 பேர் ஒன்றா போனால் அது நல்ல வெயிட்டுங்க அந்த பொண்ணு. ஒரு 100 கிலோ 130 கிலோ இப்படி இருக்குங்களாம். 130 கிலோ அந்த பொண்ணு சொன்னாங்க வெயிட்டு. அதே போல் தான் எல்லாருமே இருப்போங்க்கா. ரொம்ப குண்டு குண்டாக இருப்போம். அதனால் அதனாலேன்னு இல்லை, நாங்கள் 6 பேரும் ஒன்றா போனால் கண்ணு பட்டு போயிடும். அதனால் நாங்கள் அப்படிலாம் போகவே மாட்டோம் எந்த ஃபங்க்ஷனுக்குமே அப்படின்னாங்க. அது எனக்கு சரியாக படலை. என்னங்க இந்த காலத்தில் கண்ணு படுது போய் எல்லாரும் ஜாலியாக 6 பேரும் போய் அவங்க ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? 6 பேர் அவங்க அக்கா தங்கச்சி, அவங்களுடைய ஹஸ்பண்டு, அவங்களுடைய பிள்ளைங்க அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? அதுதான் நான் சொல்கிறேங்க. இந்த காலத்துலையோ அந்த அந்த காலத்தில் கூட கண்ணு பட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்கலாங்க. இந்த காலத்தில் கண்ணு பட்டுரும், நாங்களாம் ஒன்றா சேர்ந்து போக மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, ஒரு பெரிய ஃபேமிலியாக பிறக்கறதுக்கு கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயங்க. கிடைக்கும். அது ஒரு பிரபஞ்ச சக்தியால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லைஃப் இல்லைங்களா? இப்போலாம் குழந்தையே இல்லைங்கிறவங்க நிறைய இருக்காங்க. அதுலேயும் 1, 2 அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதனால் அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா கண்ணுப்பட்டு போயிடும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு விசேஷம்னா ஒன்றா சேர்ந்து அதை ரொம்ப சந்தோஷமாக அனுபவிங்க. சரிங்களா? இது ஒரு தப்பான விஷயமே கிடையாது. யாரும் உங்களை கண் வச்சிட போகிறது கிடையாதுங்க. சரிங்க. இதை சொல்கிறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய செய்திங்க. கேட்டதை கொடுக்கும் பிரபஞ்சம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.